வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 6th தேர்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் பேரரசுகள் காலம். சரிங்களா? பேரரசுகள் காலம் வந்து குப்தர்கள், வர்த்தன் 2 உண்டு. ஆனால் வந்து குப்தர்கள் தான் ரொம்ப முக்கியம். குப்தர்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. வர்த்தனர்கள் வராது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து கட்டாயம் கொஸ்டின் 100% வரும். கட்டாயம் ஒரு கொஸ்டின் வராமல் இருக்காது. குப்தர்கள் டாப்பிக்லேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். அறிமுகம் பார்ப்போம். சரிங்களா? அதாவது 3ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களிலும் தெற்கே சாதாரண நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசு வந்து வலிமை இழந்தது. அந்த டைமிங்கில் தான் இவங்க வந்து குப்தர்கள் வந்தாங்க. குப்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் நீடிச்சிருக்காங்க. தனது வம்சத்தை ஆட்சி நிறுவப்பட்டிருந்த இவ்வாட்சி வந்து 200 ஆண்டு காலம் நீடித்தது. குப்தர்களோட வீழ்ச்சிக்கு பின்னர் அதைத் தொடர்ந்து ஒரு 50 வருஷம் வந்து வர்த்தன பேரரசு ஆண்டிருக்கு. சரியா? ஹர்ஷர் வந்து வட இந்தியாவில் 606 to 647 வரை ஆட்சி புரிந்தார். அதாவது குப்தர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் என்னென்ன சான்றுகள் பார்ப்போம். தொல்லியல் சான்றுகள் வந்து குப்தர் அரசர்களால் வெளியிட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள். தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள். மேலும் வந்து சமுத்திரகுப்தரோட அலகாபாத் கல்வெட்டு தூண் நிறுவியது யாருன்னா சமுத்திரகுப்தர்னு தெரியும். சரிங்களா? இவர் வந்து ஒரு இந்திய நெப்போலியன் கூட அழைக்கப்படுவார். அதேமாரி மெக்ராலி இரும்பு தூண், இதெல்லாம் தொல்லியல் சான்று. சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அதேமாதிரி சிகந்தகுப்தரோட பிதாரித்தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டாயங்கள். மதுபான் செப்பு பட்டாயம் எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. இதெல்லாம் வந்து தொல்லியல் சான்றுகள். தொல்லியல் சான்றுகளில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரைகள். சரிங்களா? இதெல்லாம் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்பு. அதே மாதிரி இலக்கிய சான்று இதெல்லாம் கேட்டேன்னா விஷ்ணு மத்தசய வாயு பகவத புராணங்கள், நாரதோட நீதி சாஸ்திரங்கள், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்தராட்சம், பாணினியோட ஹர்ஷசரிதம். சரியா? ஹர்ஷசரிதம் யார்? பாணினி. இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகளாக இருக்குது. காளிதாசரோட நாடகங்கள். அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பயணியார்னா பாக்யான் வந்து பயண குறிப்பு. ஹர்ஷரோட ரத்னவள்ளி நாகநந்தா பிரியதர்சிகா. இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகளாக இருக்குது. அதாவது யுவான் சுவாங்கோட CUQ குறிப்புகள். அடுத்து பாருங்கள், குப்த அரசு வம்சம் வந்து நிறுவப்படுது. குப்த அரசை நிறுவியர் யாருங்க? ஸ்ரீகுப்தர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குப்த அரசை நிறுவியர்கிட்ட ஸ்ரீகுப்தர். அவர் தற்போது வங்காளம், பீகார் பகுதி ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் இவரோட தான். நாணயங்களில் முதலாவது அரசரோட வடிவம் யாருன்னா ஸ்ரீகுப்தர். அதேமாரி ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் யார் வராருன்னா கடோகஜர்னு ஒரு ஆள் வராரு. சரிங்களா? அவரோட மகன் வந்து கடோகஜர்னு வராங்க. கல்வெட்டுகளில் 2 வருமே எப்படி சொல்கிறாங்கன்னா மகாராஜா. அதாவது கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தரையும் கடோகஜரையும் மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் வருன்னு கேட்டால் 1ஆம் சந்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தரோட காலங்கட்டம் 319 to 335. அதாவது 1ஆம் சந்திரகுப்தர் ஒரு புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு குமாரதேவியை மணந்திருக்காரு. லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு குமாரதேவி மணந்திருக்காரு. குடும்பத்தில் ஆதரவோடு வட இந்தியாவில் சிற்றரசன் பல வச்சு வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூடி கொண்டார். பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூடி கொண்டது யாருன்னா 1ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? அதேமாரி சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி 2 பேரோட உருவமும் இருக்கும். சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி. அந்த லிச்சாவியன்னா இங்கே அதே வார்த்தையும் இருக்கும். சரிங்களா? இந்த சந்திரகுப்தர், குமாரதேவி 2 பேரோட நாணயங்களில் லிச்சாவி இங்கே வேர்டு இருக்கும். லிச்சாவிங்கிறது ஒரு பிளேஸ் தான். அந்த லிச்சாவி எப்படி சொல்கிறாங்கன்னா, லிச்சாவி பழைய கனசங்கங்கள் ஒன்றாக தான். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கைக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பகுதியாக தான் இருக்கும். சரிங்களா? அது ஆட்சி பகுதி எங்கே இருக்குது? கங்கைக்கும் நேபாள நாட்டுக்கும் சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. அதேமாரி அடுத்து சந்திரகுப்தரை தொடர்ந்து யாருன்னா சமுத்திரகுப்தர் வராரு. சமுத்திரகுப்தர் காலங்கட்டம் 335 to 380. 1ஆம் சந்திரகுப்த மகன் தான் சமுத்திரகுப்தர். குப்த அரசின் தலை சிறந்த அரசன் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து அவரோட புலவர் யாருன்னா ஹரிசேனர். ஹரிசேனர் தான் பிரக்யா மெய்கிருதி, அதாவது பிரசஸ்தி, அதாவது அலகாபாத் தூணில் அது பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா சமுத்திரகுப்தர் ஆட்சி மிக முக்கியமான சான்று தான் அலகாபாத் தூண். அந்த மெய்கிருதி என்ன யார் பொறிச்சதுன்னு கேட்டால் ஹரிசேனர். ஹரிசேனர் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் அவைகள புலவர். அந்த மெய்கிருதி என்னன்னு வச்சு பார்ப்போம். சரிங்களா? அதாவது பிரசஸ்தி மெய்கிருதி என்பது ஒரு சமஸ்கிருத வேர்டு. அதாவது பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதனோட பொருள் வந்து ஒருவரை பாராட்டி போல்வதாம்,
அவைகால புலவர்கள் அரசர்கள் புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். பின்னர் மக்கள் வந்து படித்து தெளிவாக தூணில் பொறிக்கப்பட்டன. சரி, அந்த பிரசஸ்தி எங்கே பொறிக்கப்பட்டிருக்குன்னா அலகாபாத்து கல்வெட்டு தூணில் பொறிச்சிருக்கு. அது யாரை புகழ்ந்து பாடுதுன்னா சமுத்திரகுப்தை பற்றி புகழ்ந்து பாடுது. சரிங்களா? சமுத்திரகுப்தி பற்றி மேலும் தகவல் பார்ப்போம். சரிங்களா? சமுத்திரகுப்தர் வந்து ஒரு மகத்தான ஒரு போர் தளபதி. அதேமாரி அவர் வந்து பேரரசரானவர் நாடு முழுவதும் படையெடுத்து செஞ்சார். தென்னிந்தியாவில் முதல்ல வந்து படையெடுத்திருக்காரு. தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தார். தென்னிந்தியாவில் வந்து பல்லவரசன் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். அதாவது பல்லவரசன் விஷ்ணுகோபனை தோற்கடிச்சது யாருன்னா சமுத்திரகுப்தர். அதேமாரி வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினா, தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தனக்கு வந்து கட்டுப்பட்ட சிற்றரசலாகிய கப்பம் கட்ட வச்சிருக்காரு. மேலும் சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். அதாவது பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அதாவது தனது மேலதிகாரத்தை நிலைநாட்டும் அரசால் வேதகால சடங்குகளை குதிரைகளை பலியிடும் வேள்விகளை சமுத்திரகுப்தர் நடத்தியிருக்கார். அதாவது வேதகால சடங்குகளை குதிரைகளை பலியிடும் வேதவேலி நடத்தினார்னா சமுத்திரகுப்தர் தான். அவர் ஒரு விஷ்ணு பக்தர். அதேமாதிரி தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அவற்றில் ஒன்று வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் இருக்குது. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, ஒரு கவிதை பிரியரும் ஒரு இசை பிரியர். இதனால் இவர் என்ன கவிராஜா. சரிங்களா? கவிராஜா என பட்டம் சுட்டுவது யாருன்னா சமுத்திரகுப்தர். அதேமாரி மகாராஜா இங்கே சொல்றது யாருன்னா ஸ்ரீகுப்தரும் கடோகஜரும். சரிங்களா? அவங்க 2 பேரும் மகாராஜா. கவிராஜாங்கிறது சமுத்திரகுப்தர். அடுத்து பாருங்க, இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரோட சமகாலத்த புலவர். சமுத்திரகுப்தரோட சமகாலத்து ஒரு அரசன் யாருன்னு கேட்டால் மேகவர்மன். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்ப்போம். 2ஆம் சந்திரகுப்தர் 380 to 415. சரிங்களா? அவரோட பீரியட் வந்து 380 to 415. 2ஆம் சந்திரகுப்தர் அதாவது யாருன்னா சமுத்திரகுப்தரோட பையன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். அவர் வந்து விக்ரமாதித்யர் என்றும் கூட அறியப்பட்டார். அப்போ விக்ரமாதித்யன் அறியப்பட்டார்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாக அரசர்களை தோக்கடிச்சு மேற்க மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிருக்காரு. அதேமாதிரி தென்னிந்தியாவோட அரசரோட நட்புணர்வு பண்ணியிருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாக அரசரை தோக்கடிச்சிருக்காரு. தென்னிந்திய அரசரோட நட்புறவு பண்ணியிருக்காரு. புதுப்பினார் பக்கத்தில் ஒரு இரும்பு தூண் வந்து விக்ரமாதித்தால் உருவாக்கப்பட்டது. அதாவது 2ஆம் சந்திரகுப்தரை தான் புதுப்பினார் பக்கத்தில் ஒரு இரும்பு தூணுக்கு இரும்பு தூண் வந்து கட்டினது யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்யர். அதேமாரி இவரோட ஆட்சி காலத்தில் சீன பயணி வந்து பாகியான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அதேமாரி யாருன்னா அந்த பாகியான் மிகச்சிறந்த அறிஞரும் புலவரும். அதேமாரி 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் நவரத்னங்கள் இங்கிற அலங்கரிச்சிருங்க. அவர்கள் நவரத்ன ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் காளிதாசர். சரிங்களா? நவரத்ன ஒரு ஆள் யார்? விக்ரமாதித்தன் அவையில் இருந்த நவரத்னங்கள் யாரெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஒரு காளிதாசர் யாருன்னா ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசனர் யாருன்னா அவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் யாருன்னா அகராதியின் ஆசிரியர். தன்வர்த்தி யாருன்னா மருத்துவர். காகபாணர் யாருன்னா ஜோதிடர். சங்கு யாருன்னா கட்டிடக்கலை நிபுணர். அதாவது வராகமிகிரன் கேட்டால் வானியல் அறிஞர். சரிங்களா? வராச்சின்னு கேட்டால் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் யாருன்னு கேட்டால் மாய வித்தைக்காரன். இது நல்லா பார்த்துக்காங்க. இது பொறுத்துகளை வச்சு கேட்டுருவோம். சரிங்களா? திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். காளிதாஸ் யாருன்னா சமஸ்கிருத புலவர். ஹரிசனர் யாருன்னா சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் யாருன்னா அகராதியின் ஆசிரியர். தன்வர்த்தினி யாருன்னா மருத்துவர். காகமணர் யாருன்னா ஜோதிடர். சங்கு யாருன்னா கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரன் யாருன்னா வானியல் அறிஞர். வராச்சி யாருன்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். பிட்டல் பட்டர் யாருன்னா மாய வித்தைக்காரன். 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது. சரியா? அது என்னென்ன பேர்னா பற்றி பார்ப்போம். பட்ட பேர்லாம் அதாவது விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்ஹர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் அழைக்கப்படுவார்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? குப்த அரசை தோற்றுவித்து யாருன்னா ஸ்ரீகுப்தர். அவரோட பையன் யாருன்னா கடோகஜர். அதுக்கப்புறம் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் பையன் யாருன்னா சமுத்திரகுப்தர் பையன் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் வந்து அவரோட முதல் 2ஆம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவரோட வந்து யாருன்னா குமாரகுப்தர் வராங்க. அவரோட பையன் வந்து குமாரகுப்தர் வரான். சரிங்களா? இந்த ஆட்சி காலத்தை கரெக்டாக பார்த்துக்கங்க. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து யார் வரனா அவரோட பையன் வந்து முதலாம் குமாரகுப்தர் அறியன்னா அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியார்னா குமாரகுப்தர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்கான். டிஎன்பிசி சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்கான். அதை பார்த்து வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாகியன் பற்றி குறிப்பு பார்ப்போம். சரிங்களா? பாகியன் யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி.
அவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் பாக்யான் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அவரோட பயண குறிப்புகள் குப்தர் காலத்து சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலையை வச்சு நமக்கு சொல்கிறது. அதாவது பாக்யான் என்ன சொல்கிறாருன்னா, மகத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்பாடும் வாழ்ந்திருக்காங்க. மகத்தில் உள்ள மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் செழிப்பாக வாழ்ந்துருந்துச்சு பாக்யான் சொல்கிறாரு. அதேமாரி கடுமையான தண்டனை இன்றி நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை கிடையாது. சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாக்யான் என்ன சொல்கிறாருன்னா, காயா வந்து பாலாக இருந்தது, கபிலவஸ்து வந்து காடாக இருந்தது, ஆனால் பாடாலபுத்திரம் மட்டும் மக்கள் வந்து செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குமாரகுப்தர் வந்து தொடர்ந்து அரச பதவியேற்றார்னா சிகந்தகுப்தர். சிகந்தகுப்தர் யாருன்னா கீனர்கள் படையெடுப்பை சந்திக்க இருந்தது. கீனர்கள் படையெடுப்பை சந்திக்க இருந்தது யாருன்னு கேட்டால் சிகந்தகுப்தர். அவர் வந்து அவர்களை தோக்கடித்து விரட்டி அடிச்சிருக்காரு. திரும்பியும் 12 வருஷம் கழித்து திரும்பியும் படையெடுத்து வந்து குப்தர் அரசை தோக்கடிச்சிருக்காங்க. யாருன்னா ஹீனர்கள். மிகச்சிறந்த குப்த பேரரசின் யாருன்னு கேட்டால் குப்த பேரரசின் மிகச்சிறந்த குப்தர்களின் பேரரசின் கடைசி பேரரசு யாருன்னு கேட்டால் பாலக்தியா, அல்லது அவர் இன்னொரு பேர்னா முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பேரில் அவர் அரியணையாக இருக்கார். இவர் என்னென்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கார். சரிங்களா? இவர் வந்து எப்படின்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டிருக்காரு. அதேமாரி இவர் வந்து மிகிர குலத்துக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருக்கார். யார்? பாலக்தியர் வந்து மிகிர குலத்துக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் வந்து மிகிர குலகம் வந்து பௌத்தத்தை பழமையோடு பார்த்ததால் மனவேதனை நடந்து கப்பம் கட்டுறதை நிறுத்தியிருக்காரு. யார்? மிகிர குலத்துக்கு கப்பம் கட்டுறதை நிறுத்தி யாருன்னா யார்? பாலக்தியார் அல்லது வந்து முதலாம் நரசிம்மகுப்தர். சரிங்களா? அடுத்து வந்து குப்த பேரரசு தேய்ந்து காண, இது வந்து முக்கியமான இது. சரிங்களா? அதாவது குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டால் நம்ம வந்து பாலக்தியா அல்லது முதலாம் நரசிம்மகுப்தர். ஆனால் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தர் தான் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர். குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கைங்க. குப்த அரசு ஆட்சி அமைப்பு தான். அவங்க வந்து அரசர் வந்து கடவுளோட பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் வந்து கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்லணும். அரசர் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருந்திருக்காங்க. மற்ற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னும் கிடையாதுன்றிருக்காங்க. அதேமாரி குப்த அரசர்கள் வந்து அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வளங்கள் ஆகிய துறையில் பெரும்பாலும் அதிகாரபட்சம் திகழ்ந்தார். யார்? அரசர். குப்த அரசன் அமைச்சர்கள் மந்திரி குழுவின்றி நிர்வாகத்தில் உதவி செய்தனர். அக்குழு வந்து இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளும் கப்பம் கட்டும் சிற்றரசையும் கொண்டிருந்தது. எதுவும் தேவையில்லை. அது அடுத்து வந்து குப்தர் அரசரில் உயர் பதவி இருந்ததுன்னா தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர். குப்த பேரரசில் உயர் பதவியில் இருந்தவங்க யாருன்னா, உயர் பதவி அமர்த்தப்பட்ட அதிகாரினா தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. குப்த பேரரசு தேசம் அல்லது புத்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புத்தி என்று பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. இவற்றை வந்து உபகாரியா என்கிற ஒரு ஆளுநர் நிர்வகிச்சிருக்காங்க. தேசம் அல்லது புத்தி என்ற பேரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு குப்த பேரரசு. அதை நிர்வகிச்சு யாருன்னா உபகாரியா என்னும் ஆளுநர். அந்த பிராந்தியங்கள் வந்து பல விஷயாக்களாக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அதை வந்து விஷயாவை ஆட்சி பண்ணது யாருன்னா விஷயாபதிகள் என்னும் அதிகாரிகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர். அடுத்து கிராம நகரில் கிராமிகா அல்லது கிராமதி ஆஷா என்னும் அதிகாரிகள் வந்து செயல்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது முத்திரைகள் இருக்கலாம். முத்திரைகளிலும் கல்வெட்டிலும் இராணுவ பதவிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா பாலக்கிரிதாங்கிறது ஒரு காலாட்படை தளபதி, மகாபாலக்கிரிதாங்கிறது குதிரைப்படை தளபதி. பாலக்தியாங்கிறது காலாட்படை தளபதி, மகாபாலக்கிரிதாங்கிறது ஒரு குதிரைப்படை தளபதி என குறிப்பிட்டார். தூதகாங்கிறது ஒரு ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பு தான் தூதகா. குப்தர் பேரரசில் இராணுவ பதவி வந்து பாலக்கிரிதா, மகாபாலக்கிரிதா. பாலக்கிரிதாங்கிறது ஒரு காலாட்படை, மகாபாலக்கிரிதா வந்து குதிரைப்படை தளபதி, தூதகாங்கிறது ஒரு ஒற்றர் வேவுப்பட உளவு பார்க்கும் அமைப்பு தான் தூதகா. சரிங்களா? சமூகம் பொருளாதாரம் நிலம், விவசாயம். சரிங்களா? அதாவது காமந்தரால் எழுதப்பட்ட நீதிசாரம் யாருன்னா காமந்தரால் எழுதப்பட்ட நூல். அது என்ன சொல்லுதுன்னா, அரசு கழுவத்தில் முக்கியமான வருமானத்துக்கு பல வழிகள் குறிப்பிட்டிருந்த சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகள் வருவாயின் உபரிய முதலீடு செய்யப்பட்டன. சரிங்களா? குப்த பேரரசோட முக்கியமான வருவாய்ங்கிட்ட நிலவரி தான். சரிங்களா? குப்த பேரரசு முக்கியமான வருவாய்ங்கிட்ட நிலவரி தான். ஆனால் விவசாய நிலைமை வந்து பரிதாபமாக இருந்திருக்கு. அடுத்து வந்து குப்தர் காலத்தின் நிலங்களை எப்படியெல்லாம் வகைப்படுத்திருக்காங்கன்னா, வேளாண்மைக்கு உகந்த நிலம் கேட்டால் சேத்ரா, தரிசு நிலம் கேட்டால் கீழா, வனம் அல்லது காட்டு நிலம் கேட்டால் அப்ரகதா, குடியிருப்பு உகந்த நிலம் வந்து வஸ்தி. சரியா? வசதியானவங்க தான் குடியிருப்பு உகந்த நிலம். மேய்ச்சல் நிலங்க வந்து கபத சரகா. மேய்ச்சல் நிலத்தை எப்படின்னா கபத சரகா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து இந்த பாக்ஸில் இந்த சேத்ரா, கீழா, அப்ரகதாங்கிறது
பொறுத்துகளை வச்சு கேட்டுருவாங்க. சரிங்களா? பொறுத்துகளை வச்சு கேட்டுருவாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கங்க. அடுத்து வந்து 2 வகை வணிகர்கள் எப்படி இருந்திருக்காங்க? 2 வகை வணிகர்கள் இருந்திருக்காங்க. ஒன்று வந்து சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவகா. சிரேஸ்திங்கிறது எப்படின்னா, வணிகர்கள் வந்து ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் புரிவது தான் சிரேஸ்தி. சார்த்தவகாங்கிறது வண்டிகளில் எருது பூட்டி வண்டியில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு செஞ்சு வணிகம் புரிவது தான் சார்த்தவகா. அதேமாரி என்னென்ன பொருட்கள் விற்பனைக்கு அன்றாட பயன்படுத்த தேவையான விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் பல வகைப்பட்ட இருந்தன. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை ஆகிய வந்து முக்கியமான அவங்களோட வணிகப் பொருட்கள். குப்தர் காலத்தில் வட்டிக்கு கூட கடன் கொடுக்கும் முறை நடைமுறை இருந்திருக்கு. சரிங்களா? அதேமாரி நாலந்தா பல்கலை பாருங்கள். நாலந்தா பல்கலத்தில் இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நாலந்தா பல்கலம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசு ஆதரவிலிருந்து தலை துவங்கியிருக்கு. பிறகு வந்து கண்ணோசியைச் சேர்ந்த பேரரசர் ஹர்ஷராதில் சிறப்புச்சது. நாலந்தால பௌத்த தத்துவம் தான் முக்கியமான பாடு. நாலந்தால என்ன தத்துவம் கேட்டால் பௌத்த தத்துவம் தான். எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்டால் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசு தலை துவங்கியிருக்கு. அவங்க பாடப்பிரிவு வந்து முக்கியமான பாடப்பிரிவு தான் பௌத்த தத்துவம் தான். யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் கற்பிக்கப்பட்டன. அந்த பல்கலத்தில் யுவான் சாங் வந்து பௌத்த தத்துவத்தை படிப்பதுக்கு பல ஆண்டுகள் வந்து செலவழிச்சிருக்காரு. நாலந்தா பல்கலத்தில் யுவான் சாங் வந்து பௌத்த தத்துவத்தை படிப்பதுக்கு பல ஆண்டுகள் செலவு பண்ணியிருக்காரு. அந்த வளாகத்தில் 8 பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தது. சரிங்களா? 8 பாடசாலை, 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்திருக்கு. நாலந்தா பல்கலத்தை பக்தியார் கில்ஜி, சரிங்களா, அவர் தலைமையில் வந்து மாமலுக்கு வந்து இடித்து தள்ளியிருக்காங்க. நாலந்தா பல்கலத்தை கட்டினது யாருன்னு கேட்டால் குமாரகுப்தர். அதை இடித்து தள்ளினது யாருன்னு கேட்டால் பக்தியார் கில்ஜி. அதேமாரி நாலந்தா பல்கலை வந்து உலக பாரம்பரிய சின்னம், யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹீனர்கள், சரிங்களா? ஹீனர் என்பவர் யார்? ஹீனர்கள் ஹீனரோட படையெடுப்பு குப்தர் யாருன்னா சிறந்தகுப்தர். அதாவது ஹீனர் என்பது ஒரு நாடோடி பழங்குடியினர். அவர்களில் மிகப்பெரும் அதில் மாபெரும் தலைவர்னா அட்டில்டாவோட தலைமையில் இவர்கள் வந்து ரோமானியபுரியத்தை கான்ஸ்டானோபிளை பிரதேசத்துக்கும் உள்ளாக்கினார். அவரோட தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியான் வழியாக இந்தியாவுக்கு வந்தனர். வெள்ளை ஹீனர்கள் வந்து எந்த வழியாக வந்திருக்காங்கன்னா மத்திய ஆசியாவிலே உள்ளே வந்திருக்காங்க. தங்கள் தொடர்பு படையெடுப்பு மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லை பகுதியில் நாடுகளுக்கு ரொம்ப தொந்தரவு தந்திருக்காங்க. அதில் அவங்கள வந்து சிகந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் வந்து மத்திய இந்தியா பகுதியில் பரவினார். அவர்களில் தலைவரான தோரமானார் என்ன சொல்லியிருக்காருன்னா தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். சரிங்களா? அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலத்துக்கு ஆட்சி செஞ்சிருக்காரு. முடிவில் மத்திய இந்தியாவின் மாநிலத்தை ஆட்சி வந்த யசோதர்மன் வந்து ஹீனர்களை தோற்கடித்து அவரோட ஆட்சிக்கு முடிவு கட்டியிருக்காங்க. சரிங்களா? ஹீனர்களில் தலைவர் யாருன்னா அட்டில்டா. அவரோட ஆட்சிக்கு முடிவு செஞ்சது யாருன்னா யசோதவர்மன் யாருன்னா மாநிலத்தை ஆட்சி சேர்ந்த யசோதர்மன் வந்து அவரை தோற்கடித்து அவரோட ஆட்சிக்கு முடிவு பண்ணியிருக்காரு. நாட்டில் பல பகுதியில் இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தன. அதாவது பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அவங்க முக்கிய வணிக நகரங்கள். அவங்களோட முக்கியமான வணிக நகரம் தான் பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா வந்து இவங்களோட முக்கியமான நகரம். இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகம் எதுன்னு கேட்டால் கல்யாண், மங்களூர், மலபார். குப்தர் காலத்தில் மேலை கடற்கரை துறைமுகங்கள் எதுலன்னு கேட்டால் ஒன்று கல்யாணு, மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகம் கேட்டால் வங்காளத்தில் இருந்த தாமிர லிப்தி. இதில் வந்து வணிக பெருக்கத்து அவங்களுக்கு முக்கியமாக உதவி பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குப்தரோட நாணய அமைப்பு பற்றி பார்க்கணும். சரிங்களா? குப்தரோட நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியதுன்னா சமுத்திரகுப்தர். அதாவது யாருன்னா குஷானரோட நாணயங்கள் சமுத்திரகுப்தர் எதுக்கு அவர் வந்து நாணயம் அறிமுகப்படுத்தினா குஷானரோட நாணயங்கள் வந்து சமுத்திரகுப்தருக்கு ஊந்துதலை வழங்கியிருக்கு. அதாவது குப்தரோட பொற்காசுகள் எப்படின்னா தினாரா அப்படின்னு அழைக்கிறாங்க. குப்தர்களின் நாணய அமைப்பை அறிமுகப்படுத்தியாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். அவர் எதுக்கு அறிமுகப்படுத்தினா குஷானர் நாணயம் அறிமுகப்படுத்த, அதாவது சமுத்திரகுப்தர் ஊந்துதலை வழங்கியிருக்கு. குப்தர்களின் பொற்காசுகள் எப்படி அழைச்சிருக்காங்கன்னா தினாரான்னு அழைச்சிருக்காங்க. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செம்பு காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு நாணயம் காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. குப்தர்களை அடுத்து வந்து ஆட்சிக்கு வந்த பொற்காசுகள் சுழற்சி வீழ்ச்சி ஏற்படுது. அது பேரரசின் வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாக உலகம். சரிங்களா? உலோகியல் பற்றி பார்ப்போம். குப்தர் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் நன்கு செழிப்புற்று இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டால் சமுத்திரகுப்தான் நிறுவப்பட்ட மெக்ரால் இரும்பு தூண். அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இந்த தூண் வந்து இரும்பு தூண் வந்து இப்பவும் துருப்பிடிக்காமல் இருக்குது. மெக்ராலி இரும்பு தூணை சந்திரகுப்தர் கட்டியிருக்காரு. அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அந்த இரும்பு தூண் இப்பவும் துருப்பிடிக்காமல் இருக்குது. சரிங்களா?
குப்தர்கள் பயன்படுத்திய உலோகங்கள் வந்து எதுன்னு கேட்டால் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தாளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மேங்கனீசு, சிகப்பு சுண்ணம், இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திய உலோகங்கள். சரிங்களா? மெக்ரால் இரும்பு துணை பாருங்கள், இப்பவும் அது துருப்பிடிக்காமல் இருக்குது. குப்தர் காலத்தை சமூகத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா? குப்தர் காலத்தில் சமூகம் வந்து 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்தது. 4 வர்ணம் கொண்ட வர்ணாசிரமே அமைந்தது. தந்தை வழியில் தான் சமூகம் இருந்தது. மனுவின் அடிப்படையில் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது பெண்கள் வந்து தந்தை அல்லது கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலதரமானவனும் பரவலாக நடைமுறையில் இருந்திருக்கு. குப்தர் காலத்தில் பலதரமான நடைமுறையில் இருந்தது. அரசர்கள் நிலப்பிரபு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை புரிஞ்சார். அதாவது குபேரநாகா, துருபசுவாமினி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தரோட அரசியர்கள் என்று கல்வெட்டில் குறிப்பினர். உடன்கட்டை சதி சதி ஏறும் முறை வந்து குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. குபேரநாகா, துருபசுவாமினி இதெல்லாம் யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தரோட ஒய்ஃபு. சரிங்களா? அவங்க காலத்தில் உடன்கட்டை ஏறும் கூட பழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்து வந்து சமயம். சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் என்னும் குதிரைகளை பலி கொடுத்த என்னும் வேள்வி நடத்தியிருக்கார். அதாவது சமுத்திரகுப்தரும் அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்காரு, 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்காரு. அதை கட்டுமான கலையை வந்து முதல் அறிமுகப்படுத்தியாருன்னா குப்தர்கள் தான். கலையும் கட்டுமானத்தில் கட்டுமான கலையை முதன்முறை அறிமுகத்தியாருன்னு கேட்டால் குப்தர்கள் தான். சரிங்களா? அவங்க வந்து முக்கியமான இதுன்னு கேட்டால் பாறை குடைவரை கோயில். அவங்க வந்து இக்கோயில்கள் வந்து அவங்க வந்து குடைவரை கோயில் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? குடைவரை கோயில் வந்து அஜந்தா, எல்லோரோ இதெல்லாம் எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக்கு எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரினா ஒடிசா. இதெல்லாம் குப்தர் காலத்தில் உள்ள குடைவரை கோயில்கள். அதேமாதிரி இக்காலப்பகுதியில் வந்து கட்டுமான கோயிலும் திராவிட பணியில் ஒத்திருந்தன. அதேமாதிரி குப்தர் காலத்தில் இருந்த உலோக சிற்பக்கலைக்கு 2 எடுத்துக்காட்டு இருக்குது. எதுன்னு கேட்டால் நாலந்தாவில் உள்ள 18 உயரமுடைய புத்தரோட சிற்பு சிலை, மறுதான் சுல்தான்கஞ்சியின் இடத்துல உள்ள 7 அடி உயரமுள்ள புத்தரோட உலகம். இது 2மே புத்தரோட உலோக கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து வந்து புத்தரோட ஓவியக்கலை, குப்தர்களோட ஓவியக்கலை. இப்போ குப்தரோட ஓவிய இதுக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக்கு கோயிலுக்கு காணப்படும் ஓவியங்கள் வந்து குப்தர்கள் காலத்தில் ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து வந்து இலக்கியத்தை பற்றி பார்ப்போம். அதாவது குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டால் பிராகிருதம். ஆனால் குப்தர் காலத்தில் சமஸ்கிருதம் வந்து ஒரு அலுவல் மொழியாக இருந்திருக்கு. அவர்கள் மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டால் பிராகிருதம், அலுவல் மொழி எதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். கல்வெட்டு எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு. குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. பாணினி எழுதி அஷ்டதாயி, பதஞ்சலி எழுத மகாபாஷ்யம் என்னும் நூலை வந்து இது அடிப்படையாக இருந்திருக்கு. வங்காளத்தைச் சேர்ந்த சந்திர கோமியா என்னும் பௌத்த அறிஞர் வந்து சந்திர வியாகரம் என்ற ஒரு இலக்கண நூலை எழுதுகிறார். அப்போ சந்திர வியாகரம் ஒரு இலக்கண நூல் எழுதுனா சந்திர கோமியா. அடுத்து வந்து காளிதாசர் இயற்றிய நாடக நூல் எதுன்னு கேட்டால் சாகுந்தலம், மாளவிகா மித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பனதாகும். அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூலுன்னு கேட்டால் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதி சம்ஹாரம். இதெல்லாம் யாருன்னு கேட்டால் காளிதாசர் இயற்றிய நூல்கள். சரிங்களா? குப்தர்கள் காலத்தில் கணிதம் மற்றும் வானியல் மருத்துவம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பு, அதனோட பரிம வளர்ச்சியாகவும் தசமையன் முறையாகவும் குப்தர்கள் வந்து நவீன உலகத்தை விட்டு செஞ்ச ஒரு மரபொழி சொத்து. பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சதும் அவங்க தான். அதேமாரி பரிணாம வளர்ச்சியும் தசமையன் முறையும் குப்தர்கள் நவீன உலகத்தை விட்டு செஞ்ச ஒரு மரபொழி சொத்துங்காங்க. அங்கே காலத்தில் யாரெல்லாம் இருந்தால் ஆரியப்பட்டர், வராமுத்திரம், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞர்கள். ஆரியப்பட்டர் ஒரு நூல் எழுதுகிறார். அதில் சூரிய சித்தாந்தாங்கிற நூலில் என்ன சொல்கிறாருன்னா, சூரிய சந்திரகிரகணங்கள் உண்மையான காரணத்தை விளக்கியிருக்காரு. அது விளக்கினது யாருங்கன்னா சூரிய சந்திரகிரகண உண்மையான காரணத்தை விளக்கினது யாருன்னா ஆரியப்பட்டர். என்ன நூலுன்னு கேட்டால் சூரிய சித்தாந்தாங்கிற நூல். அது என்ன சொல்கிறாருன்னா, பூமி தனது அச்சு சொல்கிற என்னும் உண்மை அறிவித்த முதல் வானியல் அறிஞர் யாருன்னா அவர் தான். யார்? ஆரியப்பட்டர். அதேமாரி மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்தினி. அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவ நிபுணராக விளங்கியிருக்காரு. இன்னொன்று சரகர்ங்கிற ஒரு அவரும் ஒரு மருத்துவ அறிஞர் தான். சுசுருதன்ங்கிறது அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய ஒரு முதல் இந்தியர். அறுவை சிகிச்சை பற்றி விளக்கிய ஒரு முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் சுசுருதன். அடுத்து வந்து வர்த்தனர்கள் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? புக் பை கொஸ்டின் பற்றி பார்ப்போம். குப்த அரசை நிறுவியதுன்னா ஸ்ரீகுப்தர். பிரயாக்கியா மேக்கிருதி இந்த இது இயற்றியர் யாருன்னா ஹரிசேனர். சந்திரகுப்தரால் இயற்றப்பட்ட ஒரு ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் மெக்ராலியில் இருக்குது.
அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியன் கேட்டால் சுசுருதன். வங்காளத்தின் கவுட அரசர் யாருன்னு கேட்டால் ராஜவர்த்தனர். இது வந்து யார், வர்த்தனரில் இருக்குது. அடுத்து வந்து கூற்று காரணபுரம். வட இந்தியாவில் பல சிறிய நாடுகள் கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசாக தனக்குத்தானே முடிசூடி கொண்டார். சரியான பதில் தான். முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இது ரெண்டுமே சரியான பதில் தான். சரியா, கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கூற்று தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. இது தவறான பதில். ஏன்னா தென்னிந்திய அரசரோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருந்தார். குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினர். இது சரியான பதில். அப்போ வந்து கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த மூணாவது கொஸ்டினை பாருங்கள். கீழ்காண்டு வந்து காலவரிசைப்படுத்துக. காலவரிசை பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்யா. சரிங்களா, ரெண்டு ஒன்று தான். இது ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கீழ்காணும் கூற்றை எது சரியானவை சரியானவை என்று கண்டறிய. இதை பாருங்கள். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது அதிக வட்டி கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. இது கரெக்டு தான். மண்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுதலும் செழித்தோங்கிய தொழிலாக இருந்தது. ரெண்டுமே சரியான பதில் தான். பொருந்தாதை வட்டமிடுகளை இதில் சமுத்திரகுப்தர் பொருந்தாது. கீழே வந்து ஹர்ஷசரிதம் பொருந்தாது. சரிங்களா. இலங்கை அரசன் டேஸ் சமுத்திரகுப்தன் சமகாலத்து மேகவர்மன். இரண்டாம் சந்திரகுப்தன் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறை யாருன்னா பாய்யான் வந்து வந்திருக்காரு. டேஸ் படையெடுப்பு குப்தர்கள் வீழ்ச்சிக்கான காரணம் வந்து ஹீனர்களோட படையெடுப்பு தான் குப்தர்கள் வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்குது. அடுத்து பாருங்க. டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வரியாக இருந்த நிலவரி தான் முக்கிய வரியாக இருந்திருக்கு. குப்தர்கள் அலுவல மொழி கேட்டால் சமஸ்கிருதம். பல்லவரசன் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட விஷ்ணுகோபன். பல்லவரசன் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட விஷ்ணுகோபன். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசன் யாருன்னு கேட்டால் ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷவர்த்தனர் தான் வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசன். இதில் எழுதாம விட்டுருக்கேன். ஹர்ஷர் வந்து தலைநகரை டேஸிலிருந்து கண்ணோசி தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். சரிங்களா, இது வர்த்தனரில் வரும், அதனால் இது எழுதலை. நண்பர்களே, நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி போலீஸ் சம்மந்தமாக சேனல் படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. படிப்பு சம்மந்தமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்.